அனைவருக்கும் வணக்கம். நான் ஜனனி கிருஷ்ணசாமி கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் இலக்கியம். சித்தர் இலக்கியம் என்றதும் பலருக்கும் நினைவில் வருவது சித்த வைத்தியம்தான். இது இயல்பான ஒன்று தான். காரணம், பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் சித்தர்களுடைய மருத்துவ முறை தான் மிகவும் புகழோடு வழங்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சித்தர் இலக்கியம் என்பது சித்தர்களால் பாடப்பட்ட பாடல்கள் மற்றும் நூல்களின் தொகுப்பு. இவ்வாறாக இத்தொகுப்பில் மனித வாழ்வியல், தத்துவமார்த்தமான கருத்துக்கள், ஆன்மீக மருத்துவ குறிப்புகள் ஆகியவற்றையெல்லாம் உள்ளடக்கியதான் இந்த சித்தர் இலக்கியம். சித்தர்கள் என்பவர் யோக பயிற்சிகள் மூலம் 64 சித்தி கலைகளையும் பெற்றவர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் என்பவர் யோகம், மருத்துவம், சோதிடம் போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறைவனை அடைவதற்காக யோக மார்க்கத்தையும் பின்பற்றி வந்திருக்காங்க. இந்த சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர்கள் என்பது பொருள். நம் சித்தர்களை பார்க்கும்போது அவர்களுடைய தோற்றத்தை வச்சு நம்ம அவர்களுடைய வயதை சொல்லிட முடியாது. ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதற்கு இளமையா இருப்பார்கள், ஆனா அவர்கள் வயதிலோ முதியவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய முதுமை என்பது அவர்களுடைய வயதின் ஆண்டுக்கே தவிர அவர்களின் உடலும் உள்ளமும் இளமையோடு காணப்படுவது அந்த சித்தர்களுடைய உடற்பண்பு. இவ்வாறாகத்தான் சித்தர்களுடைய இலக்கியம் அமைகிறது. சித்தர்கள் எப்படி நம்ம கண்களுக்கெல்லாம் இளமையாகவும் முதுமை நாணத்தோடு இருக்கிறாங்களோ அது போலத்தான் அவர்கள் படைத்த இலக்கியமும் இருக்கு. இவர்கள் எளிய தமிழ்ல உலகின் உண்மைகளையும் ஆன்மீக ரகசியங்களையும் இவ்விலக்கியத்துல கூறிட்டு இருக்காங்க. இப்படியாக பல சித்தர்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல கூறப்பட்டிருக்கு. அவற்றில் தலையாய சித்தர்களாக ஒரு 18 பேர்களை கூறுகிறார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால், அகத்தியர், திருமூலர், இடைக்காடர், கோராக்கர், கொங்கணர், காலங்கிநாதர், போகர், புலிப்பாணி, கருவூரர், மச்சமுனி, கமலமுனி, சட்டைமுனி, பிரம்மமுனி, பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், தேரையர், சிவவாக்கியர், பதாஞ்சலி. இவர்கள் அனைவரும் தலையாய சித்தர்களாக, முக்கியமான சித்தர்களாக கூறப்படுகிறார்கள். அடுத்தது, சித்தர்கள் என்பவர் யார்? சித்தர்கள் என்பவர் யார் என்ற கேள்விக்கு யோக சமாதியை உகந்தவர்கள் என்று திருமூலரின் கருத்து. ஆனால் ஆங்கிலத்தில் சஸ்பெண்டட் அனிமேஷன் என்ற நிலையை ஆராயும் போது 20ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த விஞ்ஞானிகள் அதனை செல்ஃப் இன்டியூஸ்டு அனிமேஷன் என்று, அதாவது உணர்ச்சியற்ற, உயிர்ப்பு கூட இல்லாத நிலைக்கு தன்னைத்தானே உள்ளாக்கி கொள்ளும் உத்தியை தெரிந்தவர்கள் தான் சித்தர்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். பரமாத்மா எங்கும் தனியாக இல்லை. நமது உடம்பு தான் பரமாத்மாவின் இடம். ஆதலால் கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டாம். உடம்பை பேணுவதே கடவுள் பணி. எனவே உடம்பின் உள்ளேயே பரமாத்மாவை கண்டு மகிழ்ந்திரு என்பது சித்தர்களின் கொள்கை. இவ்வாறான கொள்கையை கடைபிடித்து வாழ்ந்து வந்த சித்தர்களுடைய இலக்கியத்தை படிப்பதன் மூலம் பெறக்கூடிய பயன்கள்: யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்னும் சித்தர்களின் குறிக்கோள், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்னும் அவர்களின் சமய கோட்பாடு, ஆன்மநேய ஒருமைப்பாடு என்னும் எம்மதமும் சம்மதம் என்ற சமரச சன்மார்க்க முதலியவற்றையும், உடல் நோய்களை தீர்க்கும் மூலிகைகளை கண்டறிந்து மருந்து செய்யும் முறைகளை தெரிவிக்கும் சித்த மருத்துவத்தையும், மனித வாழ்வு உயர்ந்தது, அதற்கு உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதையும், சோதிடக்கலை, யோகக்கலை, இறைநிலை, சாகாக்கலை ஆகியன பற்றியும், சாதி சமய வேறுபாடு, போலி சடங்குகள், போலி மதகுருமார்கள், மூட நம்பிக்கை முதலியவற்றையும், தம்மை தாமே கட்டுக்குள் வைத்திருக்கும் பேராண்மையையும் பற்றியும் இவ்விலக்கியம் எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல்
சித்தர்கள் தங்கள் பாடல்களின் மூலம் சமூகத்தில் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், தீய பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை கண்டித்தும் கூறியிருக்கின்றனர். பிறகு சமத்துவம், சகோதரத்துவம் கருத்துக்களையும் வலியுறுத்தியிருக்கின்றனர். இவ்வாறாக ஆன்மீகம் தலைக்க வேண்டும், மக்கள் மனநலமும் உடல் நலமும் சிறக்க வாழ வேண்டும் என்னும் உயரிய நோக்குடன் வாழ்ந்தவர்கள்தான் சித்தர்கள். இவர்கள் பற்றிய இலக்கியம்தான் சித்தர் இலக்கியம்.